ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜூலை 25, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். என் குறைகளை நானே தேடி பார்த்து என் மனதை என் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் எனும் சங்கல்பத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் முதல் சாதனையாகும். நாம் நாள் முழுவதும் பணிகளை இடையறாது செய்து கொண்டே இருப்போம். இவ்வாறு நாள் முழுவதும் படும் பாட்டின் உத்தேசம்தான் என்ன? இந்த அட்டகாசம், இந்த உருட்டல், இந்த ஓட்டம் அனைத்தும் நம் இறுதி காலம் இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. பகல் நேரம் முடிந்தவுடன் சாயங்காலம் பிறக்கிறது. பகல் நேர பணிகள் அனைத்தும் பவித்திரமான உணர்வோடு நடந்தால் இரவு நேர பிரார்த்தனை இனிமையாக நடக்கும். அப்படிப்பட்ட திருப்திகரமான பாவம் ஏற்பட்டவுடன் ஏகாக்கிரதையை அடைவோம். மனிதன் நீண்ட காலம் வாழ முடியாது. ஆயினும் இந்த மிக குறுகிய ஆயுட்காலத்திலேயே தெய்வீகத்தை சுவைத்து பார்க்கும் சாமர்த்தியம் அவனுக்கு உள்ளது. இரண்டு மனிதர்கள் ஒரே பிரிண்டில் தயாரானவர்கள் போல் இருப்பார்கள். இருவருடைய அங்கங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். இப்படி இருந்தாலும் ஒருவன் கடவுளுக்கு சமமானவனாகவும் மற்றொருவன் மிருகமாகவும் ஆகக்கூடும். இதற்கு காரணம் என்ன? இருவருடையதும் ஒரே மதம் அல்லவா? ஒரே மானிட வடிவம் அல்லவா? பரமேஸ்வரனுக்கு எதற்கு இந்த வேதம்? இல்லை இல்லை, நடத்தையை வைத்து இந்த இருவரும் ஒரே இனத்தவர் என்று நம்ப இயலாது. ஆகவே முதலில் மனிதனுக்கு நடத்தையே பிரதானமானது. பிரேமவாகினி அத்தியாயம் 5. நற்கர்மமும் தன்னலமற்ற பிரேமையும் ஞான மார்க்கத்தில் செல்ல உங்களுக்கு உதவும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.